உறவுகளுக்கு வணக்கம். தானத்திலே சிறந்த தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் கண்தானத்தை சொல்லுவாங்க, ஒரு சிலர் அன்னதானத்தை சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் உடல் உறுப்பு தானத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த குருதி கொடையாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் கேட்டிங்கன்னா அவங்க இரத்த தானத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இரத்த தானத்தோட மகிமைங்கிறது, குருதி கொடுப்பதனுடைய மகிமைங்கிறது, மகத்துவம்ன்றது அவர்களுக்கு தான் தெரியும், கொடையாளர்களுக்கு தான் தெரியும். இதனால் அவங்க கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? முதல்ல ஒரு உயிரை காக்க உன்னத பணி அது எப்படியாவது அந்த உயிருக்கு நம்மளால் ஒரு நன்மை கிடைச்சி விடாதாங்கிற ஒரு ஆசையில் பேராவலில் அந்த இரத்த தானம் செய்ய போவாங்க. ஆனால் இந்த இரத்த தானம் கிடைக்கக்கூடிய, அதாவது ரத்தம் வேண்டுகிற அளவுங்கிறது, ரத்தம் கிடைக்கக்கூடிய அளவுங்கிறது ரொம்ப வித்தியாசப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மனிதன் சராசரியாக ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடைவேளை வரானா, அதே அளவுக்கு, அதாவது ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்குமே ஏதோ ஒரு மனிதனுக்கு குருதி கொடை குருதிங்கிறது தேவையாக இருக்குது. அவனுக்கு சிவப்பணுக்காக இருக்கலாம், தட்டணுக்களாக இருக்கலாம், இல்லை குருதியாக இருக்கலாம். இந்த வகையில் ஏதும் ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 நிமிட கால இடைவெளியில் இந்த உலகில் குருதிங்கிறது தேவையாக இருக்குது. ஆனால் இதை அழிக்க முன்வரக்கூடியவர்கள் எண்ணிக்கைங்கிறது மிக குறைவாக இருக்குது. அதனால் இந்த இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு முதல்ல நம்ம குடும்ப உறவுகள்கிட்ட போய் இதை கொண்டு போய் சேர்க்கணும். பயப்பட வேணாம். குருதி கொடுப்பவங்களுக்கு பயமே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுமா, இல்லை அவங்களுடைய உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படுமா, இல்லை எதுவும் பிரச்சனை வருமாங்கிற பயம்தான். முதல்ல அதை அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தணும். இதனால் ஆரோக்கியம் தான் நம்ம கிடைக்கும். இதனால் உங்களோட உடல் உடலில் உள்ள ரத்தம் சுத்தமாகும். உடலில் ஒவ்வொரு 3 மாதத்துக்குமே அந்த செல்கள் உற்பத்தி ஆகும். ஒரே நாளில் ரத்தம் உற்பத்தி ஆயிரும். அந்த அணுக்கள் ஒவ்வொரு 3 மாத கால இடைவெளியிலே உருவாகிடும் சொல்லி, ஒவ்வொரு 3 மாத காலத்துக்கு இடைவெளியில் ஒரு குருதி கொடை அளிக்கிறதுங்கிறது மிக சிறப்பானதாக இருக்கும். நம்ம உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்குங்கிறத நம்ம குடும்ப உறவுகள்கிட்ட சொல்லணும், நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லணும். அதே மாதிரி மக்கள்கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லி நம்முடைய தமிழ் மரபு. அதே மாதிரி யாதும் குருதியே யாவரும் அளிப்பிடுங்கிறது இந்த இரத்த தானம் கொடுத்த விழிப்புணர்வுடைய கருத்தாக இருக்குது. நன்றி.